இந்தியன்ஸ் ஏன் நம்ம திருந்தவே மாட்டாங்க? எல்லாரும் சொல்ற மாதிரி பாப்புலேஷனோ இல்ல படிப்பறிவு இல்லாதோ இது காரணம் கிடையாது. அதுக்கான காரணத்தை இந்த வீடியோல பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ போட்டேன்னா ஒரு குரூப் கிளம்பி வந்துடும். உனக்கு என்னப்பா, நீ ஃபாரின்ல நின்று பேசிட்டு இருக்க, இங்க வந்து பாரு, நாங்க இந்தியன்ஸ் இப்படிதான், நாங்க இம்பர்ஃபெக்டா வந்துட்டு போயிடும். ஏண்டா பைத்தியக்காரா, உனக்கும் சரிதானே பேசிட்டு இருக்கேன். யார் எங்க இருந்து பேசுறான்னு பாக்காதீங்க, என்ன சொல்றான்னு ஃபர்ஸ்ட் பாருங்க. கம்மிங் டு த டாபிக், பொதுவாகவே இந்தியன்ஸுக்கு எம்பத்தி ரொம்ப 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 கம்மி, இல்லைன்னு கூட ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். எம்பத்தின்னு நல்ல வார்த்தை இங்கிலீஷ்ல, தமிழ்ல பாத்தீங்கன்னா அனுதாபம். எக்ஸாம்பிள், ரோட்ல ஒரு நடந்து போயிட்டு இருக்கான் ஒருத்தன், சாப்பிட்டுட்டு ஒரு பேப்பரோ ஒரு கவரோ தூக்கி கீழே போட்டு போறான், குப்பையை ஜஸ்ட் லைக் தட் போட்டு போறான். அவன் என்ன தைரியத்துல போட்டு போறான்? பெருக்கிறது ஒரு ஆள் இருக்கானே, குப்பை ஆள்றது ஆள் இருக்காங்கல்ல, குப்பை ஆள்றவங்க மேல அனுதாபம் கிடையாது. ஒரு செவுத்துல பானபராக போட்டு எச்ச துப்புறான், யோசிச்சு பாருங்க, அந்த செவுத்துக்கு ஒருத்தன் கஷ்டப்பட்டு பெயிண்ட் எடுத்துருப்பானே, அவன் உழைப்பு மேல அவங்களுக்கு அனுதாபம் கிடையாது. ஒரு ஹோட்டலுக்கு போறோம், சாப்பிடுறோம், டிஷ்ஷஸ் எல்லாம் அப்படி கலைச்சு போட்டுருவான். ஏன்னு கேட்டா சர்வர் வச்ச கால அவன் கிளீன் பண்ணிப்பான். சர்வ் பண்ற மேல அனுதாபம் கிடையாது. ஒரு ரோட்ல போறீங்க, 4-5 வண்டி கும்பலா வருது, என்ன பண்ணுவீங்க? எப்படியே அடிச்சு பிடிச்சி அவன் முன்னாடி போயிடணும்டா. இதுவே அதே இடத்துல மாமனோ மச்சானோ அண்ணனோ தம்பியோ தானே பண்ணுவேன், விட்டு கொடுத்து போக மாட்டேன். மச்சான் நீ போ, மச்சான் தம்பி நீ போடா. இது அடுத்தவனா இருந்தா அனுதாபம் கிடையாது. ஒரு செகண்ட் ஹேண்ட் பைக்கோ காரோ விற்கிறவன் ஏமாத்தி ஒருத்தன் தலையில கட்டி விட்டுறான். வாங்குறவனுக்கு ஒரு ஃபேமிலி இருக்கு, அந்த காசை அவன் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சு போனேன், அனுதாபம் கிடையாது. ஒரு பப்ளிக் டாய்லெட் யூஸ் பண்ணா நமக்கு அடுத்து அந்த டாய்லெட் ஒரு யூஸ் பண்ணுமே, அவன் மேல அனுதாபம் கிடையாது. ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டு போனா அந்த இடத்த நாசம் பண்ணிட்டு வேண்டியது, நமக்கு அப்புறம் வர ஜென்ரேஷன்ஸ் இந்த இதெல்லாம் பார்க்கணுமே, அனுதாபமே கிடையாது. இதெல்லாம் இதுக்கும் படிப்புக்கும் சம்மந்தம் நினைக்கிறீங்களா? இந்த காலத்துல இதெல்லாம் தப்புன்னு எல்லாருக்குமே தெரியும், தெரிஞ்சும் பண்ணிட்டு இருக்கான். ஏன் பண்றான்? பாருங்க, ஒரு ஐடி கார்டு இருக்குல்ல, ஐடி கார்டு போட்டு நல்லா ஐடி கம்பெனிக்கு போறோம், ராங் ரூட்ல போயிட்டு இருப்பான். ராங் ரூட்ல போன ஆக்சிடென்ட் அவனுக்கு தெரியாதா? தெரிஞ்சும் போவான். ஏன்னா அடுத்தவன் மேல அவனுக்கு அனுதாபம் கிடையாது. இதெல்லாம் எங்கத்தமா ஆரம்பிக்குது? வீட்டுல பசங்க ஸ்கூல் முடிச்சு சாக்ஸியும் ஷூவையும் அங்கேயும் தூக்கி போட்டு, ஏன் அம்மா எடுத்து வைப்பால, அம்மா மேல அனுதாபம் கிடையாது. பெரியவங்க சாப்பிட்டுட்டு தட்டுல அங்கேயே கை கழுவிட்டு டேபிள் பிளேட்ல அங்கேயே விட்டு போவாம போறேன், ஏன் வீட்டு பொம்பளைங்க மேல அனுதாபம் கிடையாது. நம்ம என்னைக்கு ஒரு சொசைட்டியா ரூல்ஸை சொல்லி கொடுத்து நிறுத்திட்டு மற்றவங்க மேல அனுதாபப்பட சொல்லி கொடுக்குறோமோ, ஒரு கம்ப்ளீட் சொசைட்டியோட மைண்ட் செட்டே மாறும். இந்த வீடியோ மீனிங்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஒரு ஃபாலோ, ஒரு லைக் கொடுங்க, நிறைய பேர் ஷேர் பண்ணுங்க. அண்ட் உங்க சக மனிதன் மேல அனுதாபப்படுங்க. அதுதான் இன்னைக்கு சொசைட்டி நமக்கு தேவை. டேக் கேர், லவ் யூ ஆல், பை.